வைத்தியர் அர்ச்சுனா இந்த பெயர் தொடர்ந்து சர்ச்சைக்குள்ளாகி வருகின்றது. இந்த நிலையில் தான் அவர் இந்த வைத்தியசாலைக்கு நுழைந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. இதிலே இருக்கின்ற உண்மை என்ன, யார் சரி யார் பிழை என்பது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வைத்தியர் அர்ச்சுனா யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு சென்று குறித்த வைத்தியசாலையின் பணிப்பாளரான சத்தியமூர்த்தியுடன் வாய்த்தர்க்கத்தில் ஈடுபட்டார், அநாகரிகமாக நடந்து கொண்டார், அத்துமீறி நடந்து கொண்டார் என்று வைத்தியசாலை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது குறிப்பாக குறித்த வைத்தியசாலையின் பணிப்பாளரான சத்தியமூர்த்தி அவர்கள் ஊடக சந்திப்பை நடத்தி தொடர்பாக கூறியிருக்கின்றார். அந்த வகையில் அவர் தரப்பிலிருந்து சில வினாடிகள் அடங்கிய காணொலி ஒன்றும் வெளியிடப்பட்டிருந்தது. அதிலே தன்னை சேர் என அழைக்க வேண்டும், விரும்பியோ விரும்பாமலோ நீங்கள் என்னை சேர் என அழைக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் குறித்த வைத்தியசாலையின் பணிப்பாளரான சத்தியமூர்த்தியிடம் கூறுகின்ற வகையிலே அந்த சில வினாடிகள் அடங்கிய அந்த காணொலி வெளியிடப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக முழுமையான காணொலியை வெளியிட்டிருந்தார் வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள். அதிலே பல விடயங்கள் பேசப்பட்டு வருகின்றது. அதாவது வைத்தியசாலையில் இடம்பெற்ற பிரச்சனை தொடர்பாக கேள்வி எழுப்பவே நான் இங்கு வந்திருக்கின்றேன், அதற்கான பதிலை சொல்லுங்கள், நான் நாடாளுமன்ற உறுப்பினர், நீங்கள் சொல்லியாக வேண்டும் என்பது போல அமைந்திருக்கின்றேன். எனவே முழுமையான காணொலியை வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் வெளியிட்டிருந்தார். அதே போல சில வினாடிகள் அடங்கிய காணொலிகளை சத்தியமூர்த்தி தரப்பில், அதாவது இன்னொரு வைத்தியர், வெளிநாட்டில் இருக்கிற ஒரு வைத்தியர்களாக அது பரப்பப்பட்டதாக கூறப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் இந்த விவகாரம் தற்பொழுது சர்ச்சையாக பேசப்பட்டு வருகின்றது. ஒரு தரப்பில் கூறப்படுகின்றது அர்ச்சுனா செய்ததில் பிழையில்லை, வைத்தியசாலையில் இடம்பெற்ற பிரச்சனை தொடர்பாக வைத்தியசாலையில் பணியாற்றியவர்கள் கூறியிருக்கிறாங்க, அது தொடர்பான பதிலை பெறுவதற்காகவே நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா அங்கு சென்றிருந்தார், அவருக்கு சிறப்புரிமை இருக்கின்றது, அது தவிர அவர் மிகவும் நாகரிகமாகத்தான் நடந்து கொண்டார் என்று வைத்தியர் அர்ச்சுனா தரப்பில் இருந்து கூறப்படுகின்றது. அவர் சார்ந்தவர்கள் கூறி வருகிறார்கள். இன்னொரு புறம் கூறுகின்றார்கள் அத்துமீறி வைத்தியசாலைக்கு நுழைந்து கடமைகளுக்கு இடையூறு விளைவித்து எந்த ஒரு அனுமதியும் பெறாமல், அதாவது முன் அனுமதியும் பெறாமல் உள்ளே வந்து இவ்வாறு நடந்து கொண்டார், இப்படி நடந்து கொண்டால் சரி வராது. எனவே வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற காவலாளிகளுக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது, இனி வைத்தியர் அர்ச்சுனா உள்ளே வந்தால் விட வேண்டாம் என்கின்ற வகையிலே சத்தியமூர்த்தி அவர்களின் கருத்தும் அவர் சார்ந்தவர்களின் கருத்தும் அமைந்திருக்கின்றது. எனவே இதிலே சரியது பிழையது என்று பார்க்கின்ற போது அர்ச்சுனா தரப்பு அர்ச்சுனா செய்தது சரி என்று கூறுகின்றார்கள். அதே போல வைத்தியசாலை வட்டார தரப்பு அர்ச்சுனா நடந்து கொண்ட விதம் பிழை, அவர் எப்படி நடந்து கொள்வார் என்று உங்களுக்கு முன்பே தெரியும் தானே என்று கூறுகின்றார்கள். அதை தாண்டி குறித்த வைத்தியசாலையின் காவல் பணிகளில் ஈடுபட்டிருக்கின்ற காவலாளிகளுடன் அநாகரிகமாக நடந்து கொண்டார், அவர்களுடன் முரண்பட்டார், நெஞ்சை பிடித்து தள்ளினார், நான் யார் தெரியுமா, சிஐடியிடம் பிடித்துக் கொடுப்பேன், பொலிசுடன் பிடித்துக் கொடுப்பேன் என்று நடந்தார் என்கின்ற வகையில் அவர் நடந்து கொண்ட காணொலி, அதாவது அவர் வருகின்ற போது காவலாளிகள் முரண்பட்ட காணொலியும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதிலே ஒரு முரண்பாடும் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இடியப்ப சிக்கல் போல இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கின்றது. எனவே அவற்றை கடந்த ஒரு விடயத்தை பார்க்கலாம். அர்ச்சுனாவுக்கும் சத்தியமூர்த்திக்கு இடையிலே தொடர்ந்து பிரச்சனை எழுந்து வருகின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் சரிபிழைக்கு அப்பால் இவர் வைத்தியசாலைக்கு சென்றால் முரண்பாடு வருவதற்கான வாய்ப்புகள் இயல்பாகவே இருக்கின்றது. எனவே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளே போனார், அவரை சரியாக வரவேற்கவில்லை வைத்தியசாலை பணிப்பாளர் எல்லாம் கூற முடியாது. அதனை கடந்து இவர்களுக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனைகளால் இது எப்படி போனாலும், எப்படி சரியாக போனாலும் அது பிரச்சனையில் தான் முடியும், சர்ச்சையில் தான் முடியும். ஆகவே இதனை ஒரு புறம் வைப்போம். அதனை தாண்டி ஒரு விடயத்தை கூறியாக வேண்டும். இவர் இவ்வாறு நடந்து கொள்கின்றார், மனநலம் பாதிக்கப்பட்டவர் கூட நடந்து கொள்கின்றார், அவரியாக நடந்து கொள்கிறார் என்று வைத்தியசாலை தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. முக்கியமாக குறித்த வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்கள் தெரிவிக்கின்றார். இதுலதான் நான் ஒரு கேள்வியை கேட்க வேண்டி இருக்கிறது. மக்கள் பேசிக் கொள்ளுகின்ற விடயம், மக்கள் பகிர்கின்ற விடயங்களை இதிலே நான் சொல்லுகின்றேன். ஒரு நோயாளி அந்த வைத்தியசாலைக்கு செல்லும் போது, அல்லது ஒரு நோயாளியை பார்வையிட அவரது உறவுகள் வைத்தியசாலைக்கு செல்லுகின்ற போது அந்த காவலாளிகள் நடந்து கொள்ளுகின்ற விதம் என்பது மிக மிக அநாகரிகமானது. அதை தாண்டி வைத்தியசாலைக்கு பணிபுரிவர்கள் நடந்து கொள்ளுகிற விதமும் மிக மிக அநாகரிகமானது. மக்களை மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் போல, மக்களை பைத்தியங்கள் போல, அதாவது நீங்கள் இப்போது அர்ச்சுனா சொல்கிறீர்கள் நானே பைத்தியம் என்று, அதே போலதான் நீங்கள் மக்களை நடத்தினீர்கள். எனவே அவ்வாறு நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கின்ற மக்களை உங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி நடத்துகின்ற போது உங்களுக்கு மேலே ஒருத்தன் அதே பாணியில் உங்களை நடத்தி கொண்டிருக்கின்றான் என்கின்ற ஒரு விடயத்தையும் இங்கே கூறியாக வேண்டும். அதனை கடந்து சரியாக வர வேண்டும், சரியாக நடந்து கொள்ள வேண்டும், சரியான நடைமுறையில் உங்களுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். ஆனால் இதுவரைக்கும் அந்த வைத்தியசாலையில் இடம்பெற்ற பல பிரச்சனைகள், உதாரணமாக சிறுமியின் கை மணிக்கட்டுடன் அகற்றப்பட்டது, அதிலே பிள்ளைகள் இருக்கின்றது கூறப்பட்டது, அது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டது. இதே போன்று பல சம்பவங்கள் அங்கு இடம்பெற்றிருந்தது. இது தொடர்பாக விளக்கம் கேட்டு பல கடிதங்கள் கொடுக்கப்பட்டது, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? எனவே இங்கு சட்டப்படி போகின்ற போது எதுவுமே சரியாக நடப்பதில்லை, சரியான நடைமுறையின் கீழ் போகின்ற போதும் எதுவுமே சரியாக நடப்பதில்லை. அதனை தாண்டி குறித்த வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்கள் கடந்த காலங்களில் வடமாகாண சுகாதார சேவைகள் பதில் பணிப்பாளராக இருந்த போது,
சரியான முறையில் உங்களிடம் ஒரு தகவலை பெற வந்தால் யாருக்குமே சரியான பதில் கொடுக்கப்படுவதில்லை என்பதுதான் மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கின்றது. அது முன்பிருந்த வடக்கு மாகாண ஆளுநராக இருந்தாலும் சரி அல்லது அதிகாரிகளாக இருந்தாலும் சரி ஜாகிரம் போலாலும் எதுவுமே கிடைப்பதில்லை. அப்படி இருக்கின்ற போது அர்ஜுனா போல ஏதாவது இப்படியான குரங்கு சேட்டை விட்டால் தான் உங்களை அடக்க முடிகின்றது, உங்கள் தொடர்பான விவரங்களை வெளியே விட முடிகின்றது என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அதனை மக்கள் ஆதரிக்கின்றார்கள். நாங்கள் கேட்டால் பதித்தாளர்கள் இல்லை, நாங்கள் சரியாக கேட்டாலும் தருகிறார்கள் இல்லை. நாங்கள் போய் வைத்தியசாலைக்கு சத்தியமூர்த்தியுடன் முரண்பட்டால் இல்லை சத்தியமூர்த்தியுடன் நியாயமான முறையில் சரியான முறையில் கேள்வி கேட்டால் அவருக்கு பிடிக்கவில்லைன்னா அவர் முறைப்பாடு கொடுத்தால் கேட்டவரை கொண்டு உள்ளே வைத்து விடுவார்கள். அப்ப அப்படி இருக்கின்ற போது அர்ஜுனா போன்றவர்கள் இப்படி கேள்வி கேட்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றார்கள், மக்கள் ஆதரவு அளிக்கின்றார்கள். ஆகையால் சரியான சேவையை சரியான நடைமுறைகளை வைத்தியசாலையும் பின்பற்ற வேண்டும், வைத்தியசாலையில் பணிபுரிபவர்களும் பின்பற்ற வேண்டும். அது பின்பற்றப்படுகின்றதா என்பதை வைத்தியசாலையின் பணிப்பாளர் உறுதிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தையும் இங்கு கூறியாக வேண்டி இருக்கின்றது. அதே போல அர்ஜுனா அவர்களும் தனது போக்கில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகவே சரியான நடைமுறைகளை பின்பற்றி சரியான முறை நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் இதிலே சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்த்.